போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பார்கவி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி, சரிங்களா? பயாலஜியும் ஆட் ஆகும், கெமிஸ்ட்ரியும் ஆட் ஆகும், சரிங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எந்த தலைக்கும் கீழே அப்படின்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்தில் கார்போஹைட்ரேட்டுக்கு கீழே கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா? அடிக்கடி நம்ம எக்ஸாமுக்கு முந்தின சார்பாய்வாளர்களை கேட்டிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் நிலை காவலர்களை கேட்டிருந்தாங்க. வாங்க பார்ப்போம், சரிங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு மெயினா என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இப்படி கொடுத்துட்டியா ஒற்றை சர்க்கரை எது, இரட்டை சர்க்கரை எது, கூட்டு சர்க்கரை எது அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க, சரிங்களா? ஒற்றை சர்க்கரை அப்படின்றது என்னப்பா? ஒற்றைப்படை நம்பர், சரிங்களா? இந்த ஒற்றைப்படை அப்படின்றது 3வது இடத்துல, அதுக்கடுத்து பார்த்தோம்னா 5வது இடத்துல, சரிங்களா? புள்ளி வச்ச எழுத்து மீன்ஸ் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். என்ன எழுத்துப்பா? மெய்யெழுத்து. எந்த இடத்துல பாருது? 3வது இடத்துலயும் வருது, 5வது இடத்துலயும் வருது. இப்போ குளுக்கோஸ் ஒரு ஒற்றை சர்க்கரை. இங்க பாருங்க, அதே மாதிரியே ஃப்ரக்டோஸ் என்னப்பா? 3வது இடத்துல, 5வது இடத்துல, சரிங்களா? 3வது இடத்துல, 5வது இடத்துல புள்ளி வச்ச எழுத்து, மெய்யெழுத்து, ஒற்றை எழுத்து. இங்க பாருங்க, அதே மாதிரியே தான். 3வது இடம், சரிங்களா? மெய்யெழுத்து. 5வது இடம் மெய்யெழுத்து. அப்போ ஒற்றைப்படை நம்பரா வருதுங்களாப்பா? அப்போ ஒற்றை சர்க்கரை அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த விதமான மெமரி பவரும் பண்ணவே தேவையில்லை, சரிங்களா? 3வது இடம், 5வது இடம், அதாவது 3வது இடம் மட்டும் பாத்தீங்கன்னா கூட போதும் தான், தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? 3வது இடத்துலயும் 5வது இடத்துலயும் ஒற்றைப்படை நம்பர்னா ஒற்றை சர்க்கரை என்னது? ஒற்றைப்படை நம்பர். 3 ஒற்றைப்படை நம்பர், 5 ஒற்றைப்படை நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒற்றை சர்க்கரை. அடுத்து வாங்க இரட்டை சர்க்கரை, சரிங்களா? இங்க வாங்க, சரிங்களா? 2, சரிங்களா? 2வது இடம் என்னப்பா? 2வது இடம் இது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4வது இடம், சரிங்களா? இங்க பாருங்க, இது 2வது இடம். இங்க பாருங்க 4வது இடம். இங்க பாருங்க 2வது இடம், 4வது இடம், சரிங்களா? 2வது இடம், 4வது இடம். அப்ப இங்க என்ன பார்த்தோம்? இரட்டை சர்க்கரை. அப்ப இரட்டைப்படை நம்பர் 2, 4 எல்லாமே மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை சர்க்கரை. அவ்வளவுதான். நீங்க இதை விட்டு மெமரி பவர் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து கூட்டு சர்க்கரை மீன்ஸ் ஒரு 2க்கு மேல, அதாவது 2க்கு மேல அப்படின்றத விட 5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா கூட்டு சர்க்கரை அப்படின்னுவோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஆனா நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ஸ்டார்ச், கிளைகோஜன் தான். இந்த ஸ்டார்ச் அப்படின்றது எதுல காணப்படக்கூடியது அப்படின்னா தாவரங்கள், பிளானட்ல காணப்படக்கூடிய கூட்டு சர்க்கரை. இந்த கிளைகோஜன் அப்படின்றது எதுல அப்படின்னா விலங்குகள்ல காணப்படக்கூடிய கூட்டு சர்க்கரை, சரிங்களா? இதை எப்படி ஸ்டார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்டார்னா இல்லையா? நட்சத்திரம். வானத்துல எத்தனை விதமான நட்சத்திரம் இருக்கும்? நிறைய இருக்கும். அப்ப அது என்னது? கூட்டு சர்க்கரை, சரிங்களா? கிளை, தாவரங்கள்ல நிறைய கிளைகள் இருக்கும். அப்ப அது என்னது? கிளைகோஜன். தாவரங்கள்ல எத்தனை கிளைப்பா இருக்கும்? ஒரு மரம் அப்படின்னா நிறைய கிளை இருக்கும், அதனால அது ஒரு கூட்டு சர்க்கரை. இதை எப்படி சார் தாவரம் எப்படி விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கிளைகள், ஒரு மரத்தினுடைய கிளைகள், அதை எல்லாமா சாப்பிடும்? விலங்கு தான் சாப்பிடும், சரிங்களா? இதுதான் மெயினா கேட்கக்கூடிய இது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் இப்ப இரட்டை சர்க்கரைக்கு போயிருக்கோம், சரிங்களா? அதுக்கடுத்து ஒவ்வொன்றுக்கு சிறப்பு பெயர் கேட்பாங்க. ரத்த சர்க்கரை, பிளட் சுகர் எது அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா? ரத்த சர்க்கரை அப்படின்றது என்னையா? பிளட் சுகர். இதுதான் ரத்த சர்க்கரை அப்படின்றது என்னப்பா? பிளட் சுகர், சரிங்களா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பிளட் சுகர் எது அப்படின்னு கேட்பாங்க. எதுப்பா? குளுக்கோஸ், சரிங்களா? இப்ப நம்ம ரத்தத்துல எதாப்பா செக் பண்றாங்க? பிளட் பிரஷர் செக் பண்ணாலே எதுப்பா? குளுக்கோஸினுடைய அளவு தான். எவ்வளோப்பா அளவு? நார்மலா 80க்கு 120 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால இதுக்கு சிறப்பு பெயர் ரத்த சர்க்கரை. இதுக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பழச்சர்க்கரை, சரிங்களா? இதுக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பழச்சர்க்கரை. குளுக்கோஸ்ல அதிகமாக இருக்கக்கூடிய பழச்சர்க்கரை அப்படின்னா இதுக்கு சிறப்பு பெயர், சரிங்களா? லாக்டோஸ் அப்படின்றது இதுக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பால் சர்க்கரை, சரிங்களா? பால் அதிகமா இருக்கிறதுனால பால் சர்க்கரை. இதுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மால்ட் சுகர் அப்படின்வாங்க. மால்ட் அப்படின்னா தானியங்கள்ல அதிகமாக காணப்படும், இதுக்கு பேரு மால்ட் சர்க்கரை. இந்த சுக்ரோஸ் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குட் சுகர், உணவு சர்க்கரை. இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். உணவு சர்க்கரை, சரிங்களா? உணவு சர்க்கரை. சுக்ரோஸ்க்கு
இன்னொரு என்னையா சிறப்பு பேர் அப்படின்னா உணவு சர்க்கரை. பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து என்னப்பா ரத்த சர்க்கரை பிளட் சுகர். சரிங்களா? லாக்டோஸ் லாக் அப்படின்ற வார்த்தை பால் தலை போட்டுருக்கீங்க. உணவு சர்க்கரை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதா அப்படின்னா சுக்ரோஸ் கரும்பை என்னப்பா பண்ணுவோம் சாப்பிடுவோம், அதனால உணவு சர்க்கரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மால்ட் அதுலயே வந்துருச்சு மாமா மால்ட் மால் வந்துச்சா மால்ட் சர்க்கரை. இது ஃப்ரக்டோஸ் இதை எப்படி சார் வச்சுக்கலாம், இது டீ பா வந்துச்சு பார்த்தீங்களா டீ பா அதுலயே வந்துருச்சு பல சர்க்கரை. அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த இரட்டை சர்க்கரையில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு இரட்டை சர்க்கரையும் எதோட ஆடாயி ஆடாயி கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. என்னப்பா ஒவ்வொரு இரட்டை சர்க்கரையும் எதோட ஆடாயி கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இரட்டை சர்க்கரைனா ரெண்டு ஒற்றை சர்க்கரை சேரணும். அப்ப இந்த லாக்டோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் காலக்டோஸ். சரிங்களா? குளுக்கோஸ் பிளஸ் காலக்டோஸ் இது கேட்பாங்க கொஸ்டின். சரிங்களா? லாக்டோஸ் பால்ல இருக்கக்கூடியது. மால்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். சரிங்களா? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் மால்டோஸ். இது எதுல இருக்கும் அப்படின்னா முளைகட்டிய பயிர்கள்ல இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து சுக்ரோஸ் அப்படின்னா கரும்புல உள்ள சர்க்கரை. இது என்ன அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். சரிங்களா? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். சரிங்களா? இந்த குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் நல்லா கற்றுக்கங்க. சுக்ரோஸ்ல என்ன சுகர் இருக்கு அப்படின்னா கரும்பு. சரிங்களா? கரும்பு. இந்த கரும்புக்கு இனிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா எதுப்பா ஃப்ரக்டோஸ். கரும்புக்கு இனிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா ஃப்ரக்டோசியா. சரிங்களா? நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சுக்ரோஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேன்ல உள்ள சர்க்கரை அப்படின்னு கூட கேட்பாங்க. நம்ம 9th புக்ல இருக்கு. தேன்ல உள்ள சர்க்கரை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஃப்ரக்டோஸினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா விந்தணுக்களுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியது. ரெண்டு இருக்குப்பா விந்தணுக்களுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடிய செல் எது அப்படின்னா சென்டோலி செல்லு. எந்த சுகர் அப்படின்னா விந்தணுக்களுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியது ஃப்ரக்டோஸ். சரிங்களா? ஃப்ரக்டோஸ். சரிங்களாப்பா? அதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டுக்கு கீழே படிக்கிறோம். குளுக்கோஸினுடைய வாய்ப்பாடு வந்து உங்களுக்கு தெரியணும். என்னப்பா C6H12O6. சரிங்களா? இல்ல சரிங்களா? அப்ப கார்போஹைட்ரேட்ல என்னென்ன தனிமம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன தனிமம்ப்பா? Cனா கார்பன், Hனா ஹைட்ரஜன், Oனா ஆக்சிஜன். சுகர்ல உள்ள தனிமம்னாலும் சரி கார்போஹைட்ரேட்ல உள்ள தனிமம்னாலும் சரி என்னப்பா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அடுத்து எந்த ரேஷியோல பாருங்க 1:2:1. சரிங்களா? இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்கள். மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சார்பாய்வாளர் தேர்வுல உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக்கே இருக்கு கேட்பாங்கயா. சரிங்களா? இது போல மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வரும். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் ரெகுலர் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டு இருக்கியா. சரிங்களா? டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? எப்பயுமே வந்து வெள்ளம் வர முன்னே அணை போட வேண்டும். அதே மாதிரி இயர் பிளான்ல வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா எல்லா போர்டுமே இயர் பிளான் இருக்காங்க. சார்பாய்வாளர் தேர்வு வரப்போகுது, இரண்டாம் காவலர் தேர்வு வரப்போகுது, குரூப் 4 எல்லாமே வரப்போகுது. அதனால கால்பர் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறத விட கால்பர் முன்னாடியே படிக்கிறது நல்லது. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி வகுப்புல சேர்ந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.